ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அடங்காத காதல் காற்றே, காற்று ஒன்று, கனவின் வழியே காட்சியாகிறாய், நிஜத்திலெங்கோ மறைந்தாட்சி புரிகிறாய், வழியுருவானவளே. கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஐயரின் குரலை கேட்டதும் வாத்தியங்களை இசைக்க நின்று கொண்டிருந்த மணமகன் தன் வலிய கரங்களில் இருந்த தாலியை மேலே உயர்த்தி காட்டி அவள் மயில் கழுத்தில் சூட்டும் முன் அவளது மீன் போன்ற அஞ்சனமிட்ட அம்பகங்களை காண அவனை ஏமாற்றாமல் அதில் காதலை மட்டும் காட்டினாள். அதை சம்மதமாய் ஏற்று பொன் தாலியை கட்டி தன்னவளாக்கினான். வெற்று மார்பின் குறுக்கே பூணலை அணிந்து கழுத்தில் அங்கவஸ்திரமும் பின் மாலைகளும் தொங்க பக்கத்தில் அரக்கு கலர் புடவையில் மடிசார் கட்டி கழுத்தில் அவன் அணிவித்த பொன் தாலியோடு ஆபரணங்களும் மாலைகளும் அவளது பேரழகில் ஒரு பங்கை வகித்தன. முதலில் இருவரையும் ஊஞ்சலில் அமர்த்தி பாட்டு பாடியவர்கள் பாலும் பழமும் கொடுத்தார்கள். ஒரு மோதிரத்தை பானையில் இட்டு மணமக்களின் கைகளை விட்டு தேடச் சொல்ல இருவரும் கைகளை உள்ளே விட்டு விழிகள் இரண்டையும் பார்த்து காதல் செய்தனர். மற்றவர்களின் கேலி பேச்சில் தன்னிலைக்கு வந்தவர்கள் மீண்டும் மோதிரத்தை தேட அவளே கண்டுபிடித்தது போல அவள் கைகளில் பிறர் அறியா வண்ணம் உள்ளுக்குள்ளே அவன் திணிக்க அவனை வியப்பாக பார்த்தவளை கண்ணடித்து சிவக்க வைத்தான் அவன். மோதிரத்தை அவன் விரலில் அணிவித்தாள். இதர சடங்குகள் முடித்த பின் பந்தியில் இருவர் அமர்ந்து உண்ண வழக்கமாக ஊட்டிவிடும் போட்டோ ஷூட் சடங்கும் சரியாக நடந்தது. தன்னவனுடன் வலது பாதத்தை தன் புகுந்த வீட்டில் எடுத்து வைத்து நுழைந்தாள். விளக்கேற்றி பூஜை முடிந்த பின் வந்தவர்களுக்கு இரவு விருந்தளித்து வழி அனுப்பி வைத்தனர். அவள் கண்களை கசக்கிக் கொண்டு தாயின் முன் நின்றாள். இருவரும் அழுது வடிய ஆறுதலாக அவனும் 4 வார்த்தை பேசி அவரை வழி அனுப்பி வைத்தான். தன்னவளை தேற்றி உள்ளே அழைத்து வந்தான். முதலிரவுக்கு அவளை அலங்கரித்தவர்கள் கேலி பேச்சுக்களுடன் அவனது அறையில் அனுப்பி வைத்தனர். கதவை தாளிட்டு தன் மன்னவனை தேட அவனோ தன்னை அரும்பாடுபட்டு சாதாரணமாக காட்ட முயன்று தோற்றான். காதலித்து கரம் பற்றினாலும் முதல் முறையாக ஒரே அறையில் அவளை சந்திக்க நேர்கையில் பெண் அவளை விட கூச்சத்தில் இருந்தான் அவன். அவள் அருகே வந்து பால் செம்பை மேஜையில் வைத்தவள் திரும்பி தன் கணவனை பார்க்க அவன் முகமோ அந்த ஏசி அறையிலும் உப்பு நீரால் நனைந்திருந்தது. அச்சச்சோ, ஏனா உங்க முகம் இப்படி வேத்திருக்கு? பதறி போனவள் தன் முந்தானியால் வியர்வையை துடைத்து விட்டாள். நீ அவள் பெயரை உச்சரிக்கவே நாக்கு நர்த்தனங்களாட பெண்ணவளின் அருகாமை ஏதோ செய்ய நர்த்தனங்கள் ஆடிய நாக்கை இதழோடு பெண்ணவள் சிறையெடுத்து அவனோடு மெத்தையில் சரிந்தாள். அவனுக்கு பதில் அவளை தொடங்கி வைத்தாள் அக்கட்டில் விளையாட்டை. எக்ஸ்கியூஸ் மீ, பக்கத்தில் இருக்கும் நபர் அழைக்க தன்னவளை தன்னிடமிருந்து விலக்கிக் கொண்டு என்னையா என்று வினவிய பின்னே தெரிந்தது அவையெல்லாம் கனவென்று. பேய் மொழி முழித்தவன் கனவில் கரைந்து போய் பக்கத்தில் அமர்ந்திருந்தவனின் வலது கால் மேல் தனது இடது காலை படரவிட்டிருந்தான். மனுஷன் எவ்வளவு நேரம்தான் வலிய பொறுப்பான்? அதான் அவனது காலை அகற்ற சொல்லி அழைத்தவன் அவனது கனவை கட் பண்ணி தொடரும் போட வைத்தான். சாரி என்றவன் காலை சரியாக வைத்துக் கொண்டான். இட்ஸ் ஓகே என்றான் பெருந்தன்மையாக. பின் சீட்டில் அமர்ந்து மீண்டும் அந்த கனவை தொடரலாம் எண்ணியவனுக்கு தூக்கமே வரவில்லை. அடே சாகரா, இந்த கடவுள் டீசர் எல்லாம் நல்லா தான் கொடுக்கிறார், ஆனா மெயின் பிக்சரை தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் ரிலீஸ் டேட் இழுத்தது போல இழுக்கிறார். எப்போதான் அந்த நாளை கொடுப்பாரோ என்று புலம்பினான். விமானம் தரையிறங்க போவதாக பணிப்பெண் மூலம் அறிந்திட வெகு நாட்களுக்கு பின் தன் சொந்த மண்ணை காண போகும் வியப்பில் இருந்தான் சாகரன். விமானம் தரையிறங்க பயணிகள் இறங்க ஆரம்பித்தனர். அவனும் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தான். சோதனை படலம் முடிந்து வெளியே வந்தவனை மதுரை மண் அன்போடு அழைத்தது. புலர்ந்தும் புலராத காலை வேளை அது. விமான நிலையம் மட்டுமே என்றும் விடிந்தது போல இருந்தது. வெளியே வந்தவனை விடிந்தும் விடியாததும் வானம் வரவேற்க அதை ரசித்தவன் காலை காற்றை நுகர்ந்து ஓ2 என உதட்டை அசைத்து மெல்ல புன்னகைத்தவன் விழிகளை சாலையில் அலச அவன் முன்னே கார் ஒன்று வந்து நின்றது. வெல்கம் சாகரா, வண்டியை விட்டு இறங்காமல் சொன்னான் பார்த்த சாரதி. தேங்க்யூ அத்திம்பேர். புன்னகைத்து விட்டு வண்டியில் ஏறினான். என்ன சாகரா, வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரியோட வருவேன்னு பார்த்தா இப்படி சிங்களா வந்திருக்கியே? அத்திம்பேர், என் சொத்து வேணும்னா டைரக்டா கேளுங்கோ, அதை விட்டுட்டு என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குறேளே. வெள்ளக்காரியோட வந்து மிஸ்டர் வரதராஜன் என்ன வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லவா? போங்கோ என்று அழுத்து கொள்ள, சாகரா, எந்த காலத்துல இருக்க நீ? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜமாயிட்டு இருக்குடா. அடுத்து வர ட்ரெண்ட்ஸ் எல்லாம் காதல் கல்யாணம் தான். அரேஞ்ச்டு மேரேஜ் சொன்னா ஆணு வாயதான் பொழப்பா. உண்மைதான் அத்தி, ஆனா
இந்த வெள்ளக்காரி எல்லாம் ரொம்ப ஓவர். நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு தேவதைகள் தான். ரசனையோடு சொன்னவனின் வார்த்தையை குறித்து வைத்துக் கொண்ட சாரதி, நோக்கும் காதல் திருமணத்துல விருப்பம் இருக்கு போல என போட்டு வாங்க, இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னமும் நம்ம ஆத்துல பழைய பஞ்சாங்கத்தை வச்சிருக்கோமே, அவ இருக்கிற வரைக்கும் காதல் கல்யாணம் நம்ம வீட்டு காம்பவுண்ட கூட நெருங்க முடியாத அத்தி. உண்மையை உறக்க சொல்ல, பின்பக்க வாசல் வழியா வந்துக்க வேண்டியதுதான் சாகரா. அவனை ஏத்தி விட்டார். அத்தி, உண்மைய சொல்லுங்கோ, என்ன பிக்கப் பண்ண வந்தேலா இல்ல பேக்கப் பண்ண வந்தேலா? என்ன தூண்டி விடுறது போல இருக்கு உங்க பேச்சு. இல்லனா மட்டும் நீ வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிப்ப பாரு. சாகரா, உனக்கும் எனக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். அதனால உன்னையும் உன் எண்ணத்தையும் நான் அறிவேன். அத்தை அனுப்புன அத்தனை பொண்ணுங்க போட்டோவை பார்த்துட்டு வேணான்னு சொல்லும் போதே நேக்கு உன் மேல டவுட் இருக்கு. நீ வந்ததும் தீர்த்துக்கலாம்னு இருந்தேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? காய்ச்சலாடிய சிகையை சரி செய்தவன் தன் பதிலை எதிர்பார்த்திருக்கும் தமக்கையின் கணவனுக்கு மர்ம சிரிப்பையே பதிலாக தந்தான். இருக்கு, பெரிய சம்பவம் இருக்கு. மிஸ்டர் வரதராஜனின் கோர தாண்டவத்தை விரைவில் காணலாம் போலவே என எதிர்காலத்தை எண்ணி கூற சிரித்தான் சாகரன். விதியை யாரால் கணிக்க முடியும்? நாம் அடைந்தால் நல்லரன் நமக்கென்று நல்லமரர் தீமை செய்யும் வல்ல சுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான். திருமோகூர் நாமமே நவின்று எண்ணுமின் ஏத்துமின் நமர்காள் நம்மாழ்வார் கூற்று. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமோகூர் ஊரில் அக்கார் நுழைய அந்த அக்ரஹாரத்தை ரசித்தவாறே வந்தான். திண்ணை வைத்த வீடுகள் வரிசையாக தன் பழமை மாறாது கம்பீரமாக நின்றன. அதில் அவன் வீடும் இருந்தது. காரில் இருந்து இறங்கியவன் தன் வீட்டை கர்வத்துடன் பார்த்தான். என்னதான் வழுக்கும் தரை ஹைடெக் வீட்டில் வசித்து விட்டு வந்தாலும் மனம் கட்டாந்தரைக்குத்தானே ஏங்கியது. தன்னை கண்டதும் சாகரா என்று அழைக்கும் தமக்கை அணைத்தவன் குசலம் விசாரித்துவிட்டு பின்பக்க வழியே சென்று குளித்துவிட்டு சாரதி கொண்டு வந்த வேஷ்டியையும் நீல நிற சட்டையும் அணிந்து முன்பக்கமாய் உள்ளே நுழைந்தான். வாசலில் இட்ட சிறு பாதமும் தன் அன்னையின் குரலும் அவனை ஈர்க்க அதில் மயங்கி பாதத்தோடு பாதம் வைத்து உள்ளே நடந்தான். நீல நிறத்தவனின் முன்னமர்ந்து குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை மனமுருகி பாடிக்கொண்டிருந்தார் கண்ணம்மா. அதனை தூணில் சாய்ந்தவாறு அன்னையின் குரலையும் வதனத்தையும் ரசித்தான். பக்கவாட்டில் நிற்கும் தன் மகனை விழிவிரித்து ஆச்சரியமாய் கண்டவர் அவ்வரிகளை அவனுக்காகவே பாடினார். திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. அதரங்கள் முறுவலிக்க குறும்பாய் அவரை பார்த்து கண்ணடித்தான் அக்கண்ணம்மாவின் கண்ணன். சித்தி, பல்லை கடித்தாள் அதித்தி. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? அவளும் அவ்வாறு கேட்க, என்னை ஏன் டார்ச்சர் பண்ற? நான் என்னடி உன்னை டார்ச்சர் பண்றேன் என கேட்டவள் அதித்தியின் கன்னத்தில் ரோஸ் பவுடரை தடவினாள். அவளது கையை தட்டிவிட்டவள், எனக்கு ஏன் கிருஷ்ண வேஷம் போடுற? நான் கேர்ள்னு உனக்கு தெரியாதா? குட்டி கண்ணனை போல அலங்கரித்திருந்த அதித்தி கோபத்தில் கேட்க, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திடி, வீட்டுல இருக்க குழந்தைக்கு கிருஷ்ணன் வேஷம் போடுறது வழக்கம். போன வருஷம் உனக்கு போட்டோமே, ஞாபகம் இல்லையா உனக்கு என்று கேட்டவாறு அவளை மேலும் அலங்கரிக்க, விவரம் தெரியாத என்ன புடிச்சு வேஷம் போட்டீங்க, சரி, இப்பயும் ஏன் போடுறீங்க? ஓ, அப்ப மேடத்துக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா? ஆமா என தலையை ஆட்டினாள். அப்படி என்னடி உனக்கு விவரம் தெரிஞ்சது? கொஞ்சம் சொல்லி கேப்போம் என்றாள் இடையில் கை வைத்து நின்று. தெரியும், கியூட்டா இருக்க என்ன கிருஷ்ண வேஷம் போட்டு என் கூட செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போட்டு நீ லைக்ஸ் வாங்கத்தானே இப்படி பண்ற. எனக்கு தெரியும், சித்தப்போ எல்லாம் சொல்லிடுச்சு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என எகிரினாள் அந்த சின்ன குட்டி. அடே கிராதகா, போட்டு கொடுத்துட்டானே, ஃபாலோவர்ஸ் வர வைக்கலான்னு பார்த்தா விடமாட்டான் போல. இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறது என எண்ணியவள் வாயெல்லாம் பல்லாக இழித்து வைத்தாள் மிருதுளா. கேவலமா இழிக்காத சித்தி, ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் போட்டோவை மிஸ்யூஸ் பண்றேன்னு ஏர் பேபி கிட்ட சொல்லி உன் மேல கேஸ் போட சொல்றேன். தன் வயதுக்கு மீறி பேச்சை பேசினாள் அதித்தி. அடிங், கேஸ் போடுவியாமே கேஸு? எங்க போடுறி பார்க்கலாம். நான் உன் அம்மாவை விட நல்ல லாயரா பார்த்து எனக்காக வாதாட சொல்லுவேன். இவ அம்மா மட்டும்தான் ஏதோ பெரிய லாயர் மாதிரி பேசுற, போடி என்று அசட்டையாக தோளை குலுக்க,
என் பக்கம்தான் நியாயம் இருக்கு. கண்டிப்பா தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வரும். உன்னை ஜெயில தூக்கி போட சொல்றேன். அவளிடம் மேலும் வம்பை வளர்க்க இருவரும் முட்டி கொண்டிருந்தனர். அந்த அறைக்குள் நுழைந்த பானுமதி இருவரையும் முறைத்தார். 2 பேரும் சக்களத்தி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சாமி கும்பிட நேரமாச்சு, கீழே இறங்கி வரீங்களா எனவும் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு கீழே இறங்கினார்கள். அனைவரும் அங்கே கூடியிருக்க உலகையே வாயில் அடைத்த அந்த பரந்தாமனின் சிலைக்கு மாலையிட்டு இனிப்பு பண்டங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அக்கம் பக்கத்தினரும் அவர்களுடன் அப்பூஜையில் கலந்து கொண்டனர். பூஜை ஆரம்பிக்க, பானு இன்னும் ஏர் பேபி வரல, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ற? உன் ஏர் பேபி எப்போ வர? நாங்க எப்போ கும்பிடாதி? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அவங்கள காக்க வைக்கிறது தப்பு. அவன் நடுவுல வந்து பூஜையில கலந்துப்பா. இப்போ நம்ம சாமி கும்பிடலாம் என தென்றல் பொறுமையாக கூறவும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு ஓரமாக நின்று கொண்டாள் அதிதி. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அதற்குள் வாசுதேவ் அவளை நெருங்கி தூக்கி கொண்டான். ஃபயர் பேபி, ஏர் பேபி பெரிய லாயர் இல்லையா, அதனால அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். அவ வர லேட் ஆகும். அதுக்குள்ள இந்த பலகாரம் எல்லாம் குட்டி குட்டி ஆண்ட் வந்து திருடிட்டு போயிடும். அப்புறம் யாருக்கும் எதுவுமே இருக்காது. வெறும் தட்டை தான் நம்ம சாப்பிடணும். நாம என்ன பிளான் பண்ணோம்? நிறைய சாப்பிடணும் தானே? வெறும் தட்டையா நாம சாப்பிட? ஏர் பேபி வந்து எங்க எனக்கு ஸ்வீட்னு கேட்டா நீ எதை கொடுப்ப? ஃபர்ஸ்ட் நாம சாமி கும்பிடுவோமா, அதுக்குள்ள ஏர் பேபி வந்துடுவாளாம். அப்புறம் 3 பேரும் மட்டும் சேர்ந்து சாப்பிடுவோமா, ஓகேவா என சிறு பிள்ளையாய் அவன் கூறவும் மகுடம் சூட்டி இருந்த அக்குட்டியின் தலை அழகாய் ஆடியது. அக்கம் பக்கத்தினரோடு சேர்ந்து குடும்பம் மொத்தமும் கிருஷ்ணனை வழிபட்டனர். பின் வந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்க அந்த குட்டியும் தன் சின்னஞ்சிறு கைகளால் இனிப்புகளை கொடுத்தாள். ஒரு பெண்மணி அவளிடம் பெயரை கேட்டு பின் உன் அம்மா அப்பா எங்கே என கேட்க அனைவரும் அதிர வாசலில் கோபமாக நின்றிருந்தாள் நிழலி. காற்று 2. பெரிய பெரிய வீடுகளை கொண்ட அத்தெரு முழுவதும் ஓரளவு வசதியானோரே. அடிக்கடி பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் பண்டிகை என்றால் கூடி இனிப்புகளையும் வாழ்த்துக்களையும் மாற்றிக்கொள்வார்கள். பானுமதியும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவர்களை அழைத்திருக்க அவர்களும் பகுமானம் காட்டாமல் கலந்து கொண்டனர். அதில் ஒரு பெண்மணி புதிதாக அந்த தெருவில் குடிவந்தவர். அவரை தவிர மற்ற அனைவருக்கும் ஓரளவு இவர்களது வீட்டு விவகாரத்தை தெரிந்து வைத்திருந்ததால் தேவையில்லாததை பேசி வம்பை விலைக்கு வாங்காமல் வந்த வேலையை மட்டும் பார்த்தார்கள். ஆனால் அந்த பெண்மணியோ அதிதியின் பேச்சையும் அழகையும் கண்டு அவளை அருகில் அழைத்தார். உன் பேர் என்னம்மா? அவள் தாடையை பற்றி கேட்டார். அதிதி என்றாள். அழகான பேரு. ஆமா, உங்க அம்மா அப்பா எங்க காணோம் என்று சுத்தி பார்வையை சுழற்றியவாறே கேட்டார். அக்குட்டி அவருக்கு பதில் சொல்லும் முன்னே வாசலில் வந்து நின்றாள் நிழலி. அப்போதுதான் வேலை முடித்து வந்தவள் அவர் கேட்ட கேள்வியால் நின்றாள். சொல்லுமா, எங்க 2 பேரும் மீண்டும் கேட்க அதிதி என நிழலி அழுத்தமாக அழைத்தாள். தாயை கண்டதும் வேகமாக ஓடி அவளை கட்டிக்கொண்டு ஆண்டி இவங்கதான் என் அம்மா அப்பா என்று கூறி தன் தாயை பார்க்க தன் மகளை அணைத்து கொண்டு அந்த புதிய பெண்மணியை பார்த்தாள். அவரோ நிழலியை தான் ஆராய்ந்தார். நெற்றியில் பொட்டு, கழுத்தில் தாலி, காலில் மெட்டி என திருமணமான பெண்களுக்கு உரித்தான அடையாளங்களை தேட அவை எதுவும் கிடைக்காமல் போக புரியாமல் நிழலியின் முகத்தை பார்த்தார். அவரது பார்வையை புரிந்து கோபத்தில் சிவந்தாள் அவள். பக்கத்தில் இருக்கும் பெண் இப்புதியவரிடம் காதில் எதையோ கிசுகிசுக்க அமைதியானவர் கூட்டத்தோடு கிளம்பிவிட்டார். உள்ளே நுழையும் போதே பானுமதியின் கோப பார்வையை அசட்டை செய்துவிட்டு மாடி ஏறினாள். வாசு, பானுமாவை பார்த்தா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கும் போல அவன் காதில் கிசுகிசுத்தாள் மிருதுளா. எத்தனை சம்பவம் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோண்டி என்று காலரை பின்னுக்கு இழுத்து விட பக்கவாட்டில் இருப்பவனை திரும்பி பார்த்தவள், என்னமோ நீயே எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேசுற, பின்ன சம்பவம் நடக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்க்கறேன்ல, அதுதான் சொல்றேன். அசட்டையாக சொன்னவனின் மண்டையில் நங்கென்று குட்டு வைத்தாள். ஆ பைத்தியமே, என்ன சொல்லிட்டேன் இப்ப கொட்டுற? தலையை தேய்த்து கொண்டே கேட்டான். அப்படித்தான் கொட்டுவேன், மூஞ்ச பாரு என்று திரும்பிக் கொண்டாள். தன்னை சுத்தம் செய்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள் நிழலி. அவளுக்காக காத்திருந்தது போல அதிதி முறுக்கு, சீடை, அவல் நிறைந்த தட்டை எடுத்து அன்னைக்கு கொடுக்க அவளை தூக்கி மடியில் வைத்தவள் தட்டில் இருந்த சீடையை வாயில் போட்டு மெல்ல பானுமதி ஆரம்பித்தார். இன்னும் எத்தனை நாளைக்கு அதி உன்னையே அம்மா அப்பான்னு காட்டுவா, கடைசி வரைக்கும் என்றவள் ஒரு வாய் அதிதிக்கும் ஊட்டிவிட்டாள். அண்ணி,
இப்பவே ஆரம்பிக்கணுமா? பாப்பா இப்பதான் வந்திருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். தென்றல் பானுவை அமைதிப்படுத்த, இல்ல தென்றல், இதுக்கு நானும் முடிவு கட்டலான்னு பாக்குறேன். இவ வழிக்கு வரமாட்றா. அந்த பொண்ணு இவளை எப்படி பார்த்தான்னு தெரியுமா என்று கண்கள் கலங்க. எப்படி பார்த்தான்னு அவங்க பாக்குறாங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்ல கழுத்துல தாலி, காலுல மெட்டி, நெத்தியில குங்குமம் வச்சுக்கணுமா? பேசாம அதை மட்டும் வச்சுக்கட்டுமா? அப்ப என்ன அப்படி பார்க்க மாட்டாங்களா? என்னத்த ஓகேவா? தென்றலை பார்த்து நக்கலாக கேட்டாள். கொழுப்புடி உனக்கு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மா, நீ என்ன சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். மத்தவங்களுக்காக கல்யாணம் பண்ணி மத்தவங்களுக்காக வாழணும், அதானே என கோபமாக கேட்டாள். மத்தவங்களுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல, உன் பொண்ணுக்காகவாது கல்யாணம் பண்ணுன்னு தான் சொல்றேன். அவளுக்கு அப்பான்னு ஒருத்தர் வேணாமா? எத்தனை நாளைக்கு உன்னையே அப்பா அம்மான்னு சொல்லுவா? அதித்தியை காரணம் காட்டி அவளை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைக்க பானுமதி போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது போராட்டம் தொடர் தோல்வியை தழுவின. ஃபயர் பேபி, உனக்கு அப்பா வேணுமா? அதித்தியோ வேண்டாம் என்று இடவல பக்கமாக தலையை ஆட்டி, எனக்கு ஏர் பேபி மட்டும் போதும், அப்பா வேணாம் என்றது. அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தவள் எப்படி என்பது போல தாயை பார்த்தாள். பல்லை கடித்த பானுவோ, அவளை விடுடி, உனக்கு ஒரு துணை வேணாமா? கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்க போறியா? ஆமா, கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறேன். அப்படியே வாயில போட்டு வேண்டி, நீயும் மத்த பொண்ணுங்களை போல புருஷன் குழந்தை குட்டின்னு வாழணும். பெத்தவளுக்கு ஆசை இருக்காதா? தனியா இருந்து காலத்தை கழிக்கணும்னு என்ன தலையெழுத்தாடி உனக்கு? கொஞ்சமாச்சும் எங்க பேச்ச கேக்குறியா நீ? உன் ஆசைக்காக எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. இது ஏன் வாழ்க்கை, எப்படி வாழணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். உனக்கு அதுல உரிமை இல்ல என்றாள். உன்னை பெத்ததுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு தாண்டி சொல்லுவ. நீ கேட்டதெல்லாம் செஞ்சு ஓ இஷ்டத்துக்கு விட்டதுனால எவனையோ காதலிச்சு ஏமாந்து பிள்ளையோடு இருக்க. அப்பவே உன்னை கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி பேசிட்டு இருந்திருப்பியா நீ? இல்ல இந்த தப்பதான் செஞ்சுட்டு வந்திருப்பியா? கடுமையாக கேட்டு வைக்க அதில் கோபம் வந்து, அம்மா என கத்தியவள், கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. இதுல கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைக்கும் தண்டனை கொடுக்கணுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவன் இவளை ஏத்துப்பான்னு என்ன நிச்சயம்? எனக்கு கல்யாணம் கருமாதின்னு எதுவும் வேணாம், எனக்கு அதித்தி போதும் என்றாள் தீர்க்கமாக. அப்போ அந்த அதர்ஷனையே கல்யாணம் பண்ணிக்க, அவன்தானே அதித்திக்கு அப்பா என்றதும் முகம் சுளித்தவள் அவரிடம், அவன் நான் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டானே, அவன் எப்படி அப்பனாவான்? அதான் நான் சொன்னது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டானே, அவனை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? கடிச்ச நாய கூடவே வச்சு வாழ சொல்றீங்களாமா? என்னை கெடுத்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க மைண்ட் செட் எல்லாம் மாறவே மாறாதா? கெடுத்தவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அந்த பொண்ணு அவனைதான் கட்டிக்கணும், அப்படித்தானே? என்ன உங்க வரையறைக்குள்ள திணிக்காதீங்க, நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்றாள் முடிவாக. இல்லடி, நான் என்னும் போதே அலுவலகத்தில் இருந்து வந்த கிருஷ்ணனோ தமக்கை மேல் கோபம் கொண்டு கத்தினார். அக்கா, உனக்கு இதே வேலைதானா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதன்னு. புரியவே புரியாதாக்கா உனக்கு? அவளுக்கு புருஷன் தான் துணையா இருக்கணுமா? ஏன் நாம இருக்க கூடாதா? நம்ம கூட இருக்கிறத விடவா புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்க போறா? அவளை நிம்மதியா இருக்க விடுக்கா என்றார் மற்றொரு தாயானவர். ஆமா அண்ணி, நமக்கு பாப்பாவோட நிம்மதி தான் முக்கியம். அது இங்கே கிடைக்கும் போது எதுக்கு புருஷன் துணையெல்லாம்? அவளுக்கு விருப்பமில்லாத திணிக்காதீங்க ப்ளீஸ் என்றார் விக்ரமன். என்னமோ பண்ணுங்க என்று விட்டு பானுமதி உள்ளே சென்று விட்டார். தன் மகளை தூக்கி கொண்டவள், தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் பா என்று தன் அறைக்கு சென்று விட்டாள் நிழலி. புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது அங்கிருப்பவர்களுக்கு. பானுமதி வினோதன் தம்பதியரின் ஒரே மகள்தான் நிழலி. 30 தொடக்கத்தில் இருக்கும் இவளை ஒரு குழந்தைக்கு அன்னை என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். வெண்ணெய் மேனியுடையாள். அதில் நழுவாத வில் புருவமும் நாவல் பழ விழிகளும் கத்தி போன்ற கூர்நாசியும் பால் ரோஸ் அதரங்கள் என பிரம்மன் படைத்து தேவதை இவளோ என்று முணுமுணுக்கும் படைப்புகளில் இவளும் ஒருவளே. வினோதனின் தம்பி விக்ரமன், விக்ரமனின் மனைவி வெண்மதி. அக்கா தங்கையை இருவரும் அண்ணன் தம்பி இருவரும் கட்டிக்கொண்டனர். விக்ரமன் வெண்மதிக்கு 2 பிள்ளைகள், மிருதுளா, மிருதன். பானுமதி வெண்மதியின் ஒரே தம்பி கிருஷ்ணன், அவரது மனைவி தென்றல், மகன் வாசுதேவ். 3 குடும்பமும் ஒன்றாக ஒரே வீட்டில்தான் இருக்கின்றன. வினோதன் இறந்துவிட கிருஷ்ணனும் விக்ரமனும் தான் கம்பெனியையும் தாங்கி பிடித்து கொண்டனர். மதுரையில் புகழ்பெற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் இவர்களதும் ஒன்று.
குடும்பத்தில் மூத்த வாரிசான நிழலி BE சிவில் 4 வருடம் முடித்தவள். வழக்கறிஞராக வேண்டுமென்ற தன் கனவில் BL 3 வருடம் படித்து தேர்ச்சி பெற்று இன்டர்ன்ஷிப் என்று மிகப்பெரிய வழக்கறிஞரிடம் 5 வருடம் அசிஸ்டண்டாக பணிபுரிந்து பார் கவுன்சிலில் தன் பெயரையும் பதித்துவிட்டு தானும் ஒரு வழக்கறிஞர் என்று தனக்கு வந்த முதல் கேஸிலே அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தாள். வழக்கறிஞருக்கு முதலில் தேவை தைரியம், பேச்சுத்திறன் என இன்னும் 5 திறமைகள் இருக்க வேண்டும் என்று அவளது தந்தை அடிக்கடி சொல்வார். அவளது முதல் தோழன் அவளது தந்தைதான். ஏனோ அவரது இழப்பே வாழ்க்கையில் அவள் காணும் முதல் சரிவு. எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக முடிவெடுப்பவள் காதலில் மற்றும் தவறானவனை தேர்ந்தெடுத்துவிட்டு அதற்கு தண்டனையாய் அதித்தியை சுமந்தாள் கல்யாணமாகாமலே. ஆனால் அவளை தண்டனையாக ஏற்காமல் வாழ்க்கையின் பிடிமானமாய் நினைத்து வாழ்கிறாள். வாசுதேவும் படித்து முடித்துவிட்டு தந்தை மாமனுடன் தொழிலை கவனித்துக் கொள்ள மிருதுளா ஃபேஷன் டிசைனிங் படித்துக் கொண்டிருக்கிறாள். மிருதன் BE மெக்கானிக்கல் முதல் வருடம் படிக்கிறான். அவர்கள் வீட்டு இளவரசி அதித்தி UKG படிக்கிறாள். மப்பும் மந்தாரமுமாக ககனம் இருக்க மிரனின் ஆட்சி இன்றில்லை போலுமென ஏக்கத்தோடு வானம் பார்த்து நின்றவனது வாழ்க்கையிலும் பருவதியும் என்றோ மறைந்து போனது. வழியின் வேகத்தில் மேனியெங்கும் சீத்தளம் பரவ தன்னவளே வந்து அணைத்தது போல இருந்தது. ஆனால் அவனை அணைத்திருப்பதோ அவளின் நினைவுகள் மட்டும். BE சிவில் முடித்தவன் காதலிக்காக தண்டமாய் 3 வருடம் BL முடித்தான். தந்தையின் கராரான முடிவில் IELTS தேர்வு எழுதி கனடாவில் சிவில் என்ஜினியராக வேலைக்கு சென்றவன் இன்றுதான் இல்லம் திரும்பினான். அன்னையின் வற்புறுத்தலுக்கிணங்க. சாகரன் வரதராஜன் கண்ணம்மா தம்பதியரின் கடைசி புதல்வன். மூத்தவன் சங்கரன், மனைவி வெண்ணிலா, அவர்களது மகன் கேசவன். இரண்டாவது மகள் ராதிகா, கணவன் ரகுராம், அவர்களது மகள் வினிஷா, அடுத்த மகள் வேதிகா, கணவன் பார்த்தசாரதி. குழந்தை இல்லை. கடைக்குட்டி சாகரன் தான். வரதராஜன் அருகே உள்ள கோவிலில் ஐயராகவும் மேலும் கணபதி யாகம், தீட்டு கழிக்க, கல்யாணம் செய்து வைக்க என பல வேலைகளை செய்து வந்தார். பழமைவாதி, வேதங்களை மதிப்பவர். சுத்தமான ஆச்சார ஐயங்கார் குடும்பம் இவர்களது குடும்பம். அதில் கலப்படம் உண்டாகுமா இவனால்? சாகரா, அடுத்து என்ன செய்யறதா இருக்க என கேட்டார் சேதுராமன், கண்ணம்மாவின் ஒண்ணு விட்ட அண்ணன், வரதராஜனின் பால்ய தோழன். சாகரன் வந்ததும் அந்த கண்ணனை வழிபட்ட பின்னே கூடத்தில் அமர்ந்து காலை உணவை அனைவரும் சேர்ந்து உண்டனர். பின் ஆண்கள் அமர்ந்து பேச பெண்கள் சமைக்க சென்றனர். அது மாமா, வேலை தேடலான்னு இருக்கேன். ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணணுமாமா என்றான். அதான் சரி சாகரா, வெளிநாட்டு உத்தியோகம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஓ அம்மா உன்னை பார்க்காம தவிச்சு போயிட்டா. இனியாவது எங்க கூட இருடா அம்பி என்றார். நானும் அதை சொல்றேன் சேது. இங்கே ஒரு வேலையை பார்த்துண்டு கண்பட இருந்தாலே போதுங்கிறேன். வரதராஜனும் தன் கருத்தை சொல்ல சாகரன் மௌன புன்னகை உதிர்த்தான். அந்த புன்னகைக்கு வேட்டு வைப்பது போலத்தான் அடுத்த பேச்சும் இருந்தது. ஆமா வரதா, எனக்கும் என் பொண்ணை பக்கத்துல கட்டி கொடுத்தது போல இருக்கும் என்று மாமா பொடி வைத்து பேச என மாமாவை கண்டு புரியாமல் விழித்தான். என்னடாம்பி அப்படி பாக்குற? நோக்கு விஷயம் தெரியாதா எனவும் திருவிழாவில் வெட்ட போகும் ஆட்டின் முதல் தலை உலுக்கலை போல தெரியாது என்று ஆட்டினான். தெரியாது சேதுராமா, இங்க வந்ததும் சொல்லிக்கலாம்னு விட்டுண்டேன். சாகரா, உனக்கும் சந்தான லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் என்றதும் உடல் தூக்கி வாரி போட்டது. ஆனா அப்பா, அவ ரொம்ப சின்ன பொண்ணுப்பா, இப்பதான் காலேஜ் போறா, அதுக்குள்ள கல்யாணமா? நானும் வேலைக்கு கூட போகலப்பா, செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேனே தன் முடிவன கூறாமல் கூறினான். சேதுராமனுக்கும் வரதராஜனுக்கும் முதலில் சங்கட்டமாக இருந்தது. அவன் சொன்னதும் உண்மை எனப்பட்டது. அவன் மட்டும் எனக்கு இஷ்டமில்லை என்று கூறியிருந்தால் இந்நேரம் இருவருக்கும் கல்யாணமே முடிந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அவன் உபயோகித்த சமயோஜித புத்தியே அவனுக்கு கை கொடுத்தது. இருவரும் யோசிக்க, சாகரன் சொல்றது சரிதான் மாமா, லக்ஷ்மி ரொம்ப சின்ன பொண்ணு, முதல்ல அவ ஒரு டிகிரி வாங்கட்டும், அதுக்குள்ள சாகரன் ஒரு நல்ல வேலையில அமர்ந்துடுவான், 2 பேருக்கும் பேசி முடிச்சிடலாமாமா. ரகுராம் மைத்துனனுக்காக பேச, தேங்க்ஸ் அத்திம்பேர், தேங்க்ஸ். உமக்கு பெரிய கோவிலை கட்டி அதுல நானே உமக்கு பூசாரியா இருக்கேன். தொலைக்க இருந்த என் வாழ்க்கைய மீட்டு கொடுத்த நீ எனக்கு இன்னொரு பாலாஜியே என்று மனத்திற்குள் அவனுக்கு கோவில் கட்டி மணி அடித்து தீப ஆராதனையும் காட்டிவிட்டான். அதுவும் சரிதான் வரதா, பொண்ணு படிப்பை முடிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க போயிட போறான் சாகரன் எனவும்
வரதராஜனும் சரி என தலையசைக்கவே போன உசிறு வந்துடுச்சு சாகரனுக்கு. பெரியவர்களின் பேச்சை எண்ணி அசை போட்டவனுக்கு கண்கள் ஈரத்தை சுமந்திருந்தன. தன் காதலித்த ஜீவனை தேடி உடல் ஜீவனற்று போனது. எங்கடி இருக்க? எப்படி இருப்ப? என்னை விட்டு போய் 6 வருஷமாச்சு. என் காதல் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. இன்னமும் நீ எனக்காக மட்டுமே இருப்பேன்னு நம்புற. எனக்கு கிடைச்ச கால நேரத்துல உன்னை தேடுறதுதான் என் முதல் வேலை என்று சூளுரை எடுத்துக்கொள்ள அதற்கு அவசியமற்று போனது. மறுநாள் மதுரை ஹைகோர்ட்டிற்கு பார்த்தசாரதியும் சாகரனும் சென்றனர். எது கத்தி கோர்ட்டுக்கு வந்திருக்கோம்? தன் சந்தேகத்தை கேட்க, உங்க அக்கால டிவோர்ஸ் பண்ணத்தான் என்றான் நக்கலாக. அதுக்கு எது கத்தி கோர்ட்டுக்கெல்லாம்? அவ சமையல நல்லா இல்லைன்னு சொல்லுங்கோ போதும். கோர்ட் வேணாம், வக்கீல் வேணாம், பணமும் வேணாம், டைரக்டா கிடைச்சிடும் என்றவனை இடைமறித்தவன், எது எனக்கு சங்குதானே என்று முறைத்தான். தனது சிரிப்பை அடக்க அரும்பாடுபட்டான் சாகரன். இருவரும் அங்கே இருந்த போலீசிடம் ஒரு நல்ல வழக்கறிஞர் வேணும் என்று கேட்க அவரே அலுவலகத்தை காட்டி போகச் சொன்னார். இருவரும் உள்ளே செல்ல அங்கே இருந்தவளை கண்டு வாய் அனிச்சையாக நிழலி என முணுமுணுத்தது. அவளோ இருவரையும் பார்த்து என்னவென்று விசாரிக்க, தன்னை தெரியாததைப் போல காட்டிக்கொண்டு பேசும் அவள் மீது கோபம் கொண்டவன் அக்கோபத்தை அடக்க முடியாமல் டேபிளை ஓங்கி அடித்து, எப்படிடி உன்னால இப்படி பச்சையா நடிக்க முடியறது? நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன தெரியாத மாதிரி பேசிட்டே போற. நோக்கு, என்னை யாருன்னு தெரியும் தானே என கோபமாக கத்தியவனை கண்டு முறைத்தவள், யோ ஐயங்கார், கொஞ்சம் நிறுத்துறியா என்று அவனை அடக்கினாள். ஐயங்கார் என்ற வார்த்தையை கேட்டதும் அவன் இதழ்கள் வளைந்து கேலியாக புன்னகைத்தன. காற்று 3. வழியானவள் தென்றலாய் வீசுகிறாள். புயலடித்தோய்ந்த என் மனத்தோட்டத்தில். வரதராஜனின் தாய்மாமன் தன் தங்கையின் கல்யாணத்திற்கு சீரோடு சீராக திருமோகூரில் ஒரு விளைநிலத்தை எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் அந்நிலத்தை அவர்கள் பராமரிக்காமல் அப்படியே போட்டுவிட்டனர். அந்த நிலத்தை பத்தின விவரம் கூட அவர்களுக்கு துளியுமில்லை. அந்நிலத்துக்கு பக்கத்து நிலத்துக்காரர் வரதராஜனின் அப்பா வழி சொந்தமான ரெங்கராஜன் அவரது நிலத்திற்கு மட்டுமல்லாது வரதராஜனின் நிலத்திற்கும் சேர்த்தே வரி கட்டி வந்தார். வரதராஜனின் தாயார் பேரும் ரெங்கராஜனின் தாயார் பேரும் ஒன்றாக இருக்க அந்த நிலமும் தங்களுடையது என்றே அவரும் பராமரிப்பதிலிருந்து வரியையும் சேர்த்து கட்டும் வேலை எல்லாம் அவரே பார்த்து கொண்டிருந்தார். இதை அறியாமலேயே விட்டுவிட்டனர் வரதராஜனின் குடும்பத்தார். வரதராஜன் தாய்மாமன் இறக்கும் தருவாயில்தான் இவ்விஷயத்தை அவரிடம் கூற, அதன் பின்னரே வீட்டில் பழைய ட்ரங்க் பெட்டிகளை அலசி கண்டறிந்தனர் எழுதி கொடுத்த அந்நிலத்தின் பட்டாவை. அதை எடுத்துக்கொண்டு வரதராஜன் ரெங்கராஜனிடம் காட்டி நிலத்தில் உரிமை கேட்க ரெங்கராஜன் கொதித்து போனார். என்ன பேசுறேன்னா, எந்த நிலத்தை உங்க நிலங்கிறேள்? இத்தனை வருஷமா நான் தானே பராமரிச்சுண்டோம், வரி கட்டிண்டும் வந்திருக்கேன். இப்போ வந்து இது எங்க நிலங்கிறேளே, எப்படி தூக்கி குடுக்கறதுன்னா ஒரு நியாயம் வேண்டாமா என கோபமாக கேட்கவும், இல்ல ரெங்கா, இத்தனை நாளா எனக்குமே இப்படி ஒரு நிலம் அம்மா பேர்ல இருக்கிறது தெரியாது. என் மாமா இறக்கறச்ச சொல்லிண்டு செத்தார். அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சு பட்டாவை எடுத்தேன். கோச்சுக்காதே ரெங்கா, நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என பொறுமையாக பேசினார். அண்ணா, நிலத்தெல்லாம் தர முடியாது. பேசாம நீங்க நிலத்தை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்கோ எனவும் இப்போது கொதித்து போவது வரதராஜனின் முறையானது. நீ பராமரிச்சுண்டு வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உம்மகிட்ட அமைதியா பேசுறேன். வரி கட்டி பராமரிச்சதுனால உமக்கே என் நிலத்தை தூக்கி கொடுக்க முடியாது ஓய். நீ கட்டின வரி பணத்தை வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. அதுக்காக நிலத்தை எழுதி கேட்டா எப்படி மோய்? அவரும் பேச வாய் கலப்பானது இருவருக்கும். வீட்டிற்கு வந்து தன் மூத்த மகனிடமும் மாப்பிள்ளைகளிடமும் சொல்லி வேதனைப்பட்டார். அவ வரி கட்டிண்டு வந்ததுக்காகலாம் நம்ம நிலத்தை தூக்கி கொடுக்க முடியாது மாமா. அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து உங்க பேர்ல எழுதி வாங்கிடுவோம். ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பேசி அவரை வச்சு எழுதி வாங்கிடுவோம். மாமா, நீங்க கவலைப்படாதேள், நாங்க இருக்கோம். ரகுராம் ஆதரவாக பேச, மாமா, என் ஃப்ரெண்டு மதுரை கோர்ட்ல வக்கீலா தான் இருக்கான். அவங்கிட்ட நான் பேசுறேன் மாமா, விவரமா பேசி வேலையை முடிச்சுடுவோம். பார்த்த சாரதியும் தன் பக்கம் ஒத்துழைப்பை கொடுக்க, அப்புறம் என்னப்பா, நாளைக்கே சாரதியும் கண்ணனும் போய் பேசிட்டு வரட்டும்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவகிட்ட இருந்து நிலத்தை வாங்குறது எங்க பொறுப்பு. சங்கரன் சொல்ல தனது தெம்பே தனது குடும்பம் என்று மெச்சிக்கொண்டார் வரதராஜன். மறுநாள் காலை விடிய கண்ணம்மா கையாலான நெய் தோசையை உள்ளே இறக்கி கொண்டிருந்தான் சாகரன்.
கண்ணம்மா, பேஷ் பேஷ், உன் கையால விஷம் கொடுத்தாலும் அமிர்தம் என்பேன். என்ன ருசி, ஆஹா என்று இட்லி பொடியை தொட்டு தின்ன தோசையோடு வந்தவர் தட்டில் வைத்துவிட்டு அவனது தலையில் ஒரு குட்டு வைத்தார். காத்தால பேசுற பேச்ச பாரு, ஒழுங்கா சாப்பிடுடா என்றவர் குட்டிய தலையையும் தடவி விட்டு போனார். கண்ணம்மா, கனடால சாப்பாடு கூட நேக்கு விஷமாதான் தெரிஞ்சது. இப்போ உன் கைப்பட்ட எல்லாமே நேக்கு அமிர்தமா தெரியுது. செத்து போன நாக்குக்கு ஜீவன் கொடுத்த ஜீவத்தாயே, போற்றி போற்றி. கண்ணம்மாவின் கை வண்ணத்தில் உருவான உணவிற்கு புகழாரம் சூட்டி கொண்டிருந்தான் சாகரன். என்ன சாகரா, நோக்கு அத்தை வச்ச இட்லி பொடிதான் அமிர்தமா தெரியுதா? நான் வச்ச மல்லி சட்னியை பத்தி மூச்சு விட மாட்டேன்றேலே, நன்னா இல்லையோ? வெண்ணிலா சற்று முகவாட்டத்துடன் கேட்க, ஐயோ மன்னி, அப்படி இல்ல, உங்க மல்லி சட்னி என் வாய அடத்துருத்து. இட்லி பொடிக்கு ஒரு படி மேல. விரல்களை எல்லாம் நக்கி கொண்டு சாப்பிட்டவன், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் மன்னி, அமிர்தம் செய்யறவா கையில தினமும் சாப்பிட்டு இருக்கேன். ஆமா சாகரா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். சந்தான லட்சுமியும் நன்னா சமைப்பாளாம். எஸ்பெஷலி நோக்கு பிடிச்ச வத்த குழம்பு அமோகமா பண்ணிடுவாளாம். பொண்டாட்டி கையால சாப்பிட்டதும் எங்க சமையல பெருமை பேசுறேளான்னு பாப்போம். அழுத்து கொண்டு அங்கிருந்து செல்ல, சாப்பிட்டு கொண்டிருந்தவனுக்கு அதை கேட்டு புறையேற சாரதி வந்து தலையை தட்டிவிட்டு தண்ணீரை கொடுத்தான். தேங்க்ஸ் சத்தி, மடக்கென்று குடித்து சமாளித்தான். ஏன் அவளை பத்தி பேசும்போது நோக்கு புறையேறுதுடா அம்பி என கேட்க, வீட்டை சுத்தி பார்த்தவன் அருகே யாரும் இல்லாததால், அத்தி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ரகு அத்தின் பேர்னால இப்பவே வரவேண்டிய காலம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இதுல இருந்து முழுசா தப்பிக்க ஒரு வழி சொல்லுங்கோ. தோ இருக்கே முன்பக்க வழி, அதோ பின்பக்க வழியும் இருக்கு. நேக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலேன்னு கடிதம் எழுதி வச்சுட்டு ஓடிடு. விளையாடாதே லத்தி, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் மாமனார் இருக்க வரைக்கும் இந்த வீட்டுல நோ காதல், நோ கத்திரிக்காய். புரிஞ்சுக்கோட அம்பி. கண்கூடான உண்மையை கூற அவனுக்கோ கசந்தது. நீ யாரையும் என இழுக்கும் போதே கண்ணம்மா வெளியே வர, வாங்க மாப்பிள்ள சாப்பிடுறேளா பணிவாக கேட்டார். இல்லத்த, சாப்பிட்டு தான் வந்தேன் என்றான். என்ன மாப்பிள்ள செஞ்சா என் பொண்ணு சிரித்து கொண்டே கேட்க, என்னத்த செஞ்சா உங்க பொண்ணு என்று வாய்க்குள்ளே புலம்பினான். என்ன மாப்பிள்ள சொல்றேல் எனவும், ஒன்னிலத்த உப்மா செஞ்சா என்றான். சரிங்க மாப்பிள்ள முடித்து கொள்ள வரதராஜனும் சங்கரனும் பூஜையை முடித்து கொண்டு உள்ளே வந்தனர். மரியாதை நிமித்தமாக சாரதியும் சாகரனும் எழுந்து நின்றனர். வாங்க மாப்பிள்ள என்றவர் கண்ணம்மாவிடம் தான் கொண்டு வந்த பொருட்களை கொடுத்துவிட்டு அவர் கொடுத்த நீரை குடித்தார். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன் மாமா, இன்னைக்கே வர சொன்னா. நானும் சாகரனும் போயிட்டு வந்துடுறோம் மாமா எனவும், ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, போயிட்டு வாங்கோ. சாரதி, நம்ம பட்டாவோட நகலை தரேன், அதை வச்சுக்கோங்கோ, தேவைப்படும், இருங்கோ எடுத்துட்டு வாரேன் என்று சங்கரன் உள்ளே சென்றான். சாகரா, மாப்பிள்ள கூட போய் என்ன ஏதுன்னு தெளிவா பேசிடு என்றார் விஷயத்தை சொல்லாமலே. அவனும் சாரதியிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். நகலை வாங்கி கொண்டு இருவரும் மதுரை கிளை நீதிமன்றத்திற்கு சென்றனர். வரும் வழியில் சாரதி நடந்ததை சொல்ல, தானும் சட்டக்கல்லூரிக்கு 3 ஆண்டு சென்று வந்ததால் தெரிந்ததை சொல்லிக்கொண்டே வந்தான். கோர்ட்டுக்கு வந்ததும் தன் நண்பனை அழைக்க, அவனோ வேலையில் மாட்டிக்கொண்டதாக தன் சூழ்நிலையை எடுத்து கூறியவன் அங்கே சில வக்கீல் இருப்பதாகவும் அவர்களிடம் கேட்கும்படியும் சொன்னான். அருகே இருந்த போலீசிடம் அவர்களும் விசாரிக்க, அவர் காட்டிய திசையில் உள்ள அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். அங்கே கோப்புகளை பார்த்தவாறு நிழலி அமர்ந்திருந்தாள். கல்யாண பேச்சை ஆரம்பித்ததிலிருந்து அவனுக்குள் பயப்பந்து எம்பி மேலே வருவதை பல முறை உணர்ந்திருக்கிறான். அதையே எண்ணி வந்தவனுக்கு அவன் வணங்கும் கடவுள் உன்னை கைவிட மாட்டேன் என்பது போல அவளை காமித்தார். வறண்டு போன பாலைவன கண்களுக்கு பாலைவனச் சோலையடி நீ, மன தேசத்தில் மார்கழி பனியடி நீ. கண்கள் ஒரு நிமிடம் கலங்கி போனது. வெகு நாட்களுக்கு பின் அவன் தன் தேவதையை கண்டதும். அதற்கு மாறாக அவளோ அவனை கண்டு ஏதும் பேசாது இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு, என்ன வேணும் உங்களுக்கு என அவனை தெரியாதது போல கேட்கவும் கோபம் வந்து கத்திவிட்டான். யோ ஐயங்கார், நிறுத்திரியா என்றதும் ஜன்னி வந்தாலும் ஆச்சரியத்திற்கு இல்லை. ஐயங்கார் அவள் மட்டுமே அழைக்கும் சிறப்பு பெயர். அதை மறைக்காமல் அழைக்கும் போதே மேலும் பனிமழையின் அறிகுறி. விட்டா பேசிட்டே போறீங்க, யார் நீங்க? உங்ககிட்ட நான் ஏன் நடிக்கணும்? வந்த விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புங்க என கத்தவும், ஐயங்கார்னு கூப்பிட தெரிஞ்ச உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா மேடம்? நக்கலாக கேட்க எரிச்சல் வந்தது அவளுக்கு. என்ன பண்றது,
மறக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்களை மறக்க முடியல. என் நாக்குக்கு ஞாபக சக்தி அதிகம் போல, அதான் சொரணை பார்க்காம உங்க பேரை சொல்லிடுச்சு. இனி கண்டவங்களை கூப்பிடாதேன்னு சொல்லி வைக்கணும் என்றாள். நான் நோக்கு கண்டவனா? மூக்கு விடைக்க கோபமாக கேட்டான். அப்கோர்ஸ், சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போனவங்க எல்லாரும் எனக்கு கண்டவங்க தான் என்றார். நிழலி, ப்ளீஸ், அதுக்கு என்கிட்ட ரீசன் இருக்கு, கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் என இறங்கி வர, சாரி மிஸ்டர், எனக்கு அதெல்லாம் கேட்க டைம் இல்ல, வந்த விஷயத்த சொல்றீங்களா இல்ல கிளம்புறீங்களா என காட்டமாக கேட்டாள். சும்மா வெட்டியா ஃபைல புரட்டி உட்கார்ந்துட்டு டைம் இல்லையா, கேஸ் வந்து கொட்டி இவ பார்த்து கிழிச்சிடுற மாதிரி தான் வக்கனையா பேசுறது. உள்ளுக்குள்ளே அவளை கருவினான். இருவரையும் டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பது போல சுவாரஸ்யமாக பார்த்தான் சாரதி. அத்தி, வந்த விஷயத்த சொல்லுங்க, கடுக்கடுவென புரிந்தான். சாரதியும் சொல்லி முடித்துவிட்டு நகலை கொடுக்க அதை வாங்கி படித்தாள். சற்று முன் முகத்தில் கடுகு வெடிக்க இருந்தவனின் முகம் சட்டென கனிந்து ரசனையில் இறங்கியது. வெகு நாட்களுக்கு பின் அந்த வெண்ணெய் முகத்தை ரசித்து பருகலானான். அவனது மாற்றத்தை குறித்து கொண்டான் சாரதி. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, 2 தரப்பினரை வச்சு பேசினா பிரச்சனை முடிஞ்சிடும். நான் எனக்கு தெரிஞ்ச வக்கீல ரெக்கமெண்ட் பண்றேன், அவர் வந்து பேசி சால்வ் பண்ணிடுவார் என்று போன் ரிசீவரை கையில் எடுக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, அப்போ நீ நல்ல வக்கீல் இல்லையா, ஏன் நீ இந்த கேஸ் எடுத்தாதான் என்ன என்று மீண்டும் அவன் கோபத்தில் கேட்க, அவளோ சாரதியை, சார், நான் ஆல்ரெடி ஒரு கேஸ்ல ஆஜராயிருக்கேன், அதனாலதான் வேற வக்கீல் பார்க்க சொல்றேன் என்று பொய்யுரைத்தாள். பொய் சொல்லாதடி, என் மேல உள்ள கோபத்துல தானே இப்படி சொல்ற, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா என்னால இந்த கேஸ் எடுக்க முடியாது சார், பிளீஸ் என்றாள். பல்லை கடித்தவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவனை தடுத்த சாரதி, எனக்கு இங்க யாரையும் தெரியாது, உங்களை பார்த்தது ஒரு நம்பிக்கை வந்தது, ஆல்ரெடி ஃப்ரெண்டை நம்பி வந்து ஏமாந்து போயிருக்கோம், நீங்களும் திரும்ப அதையே பண்ணாதே, இங்க எல்லாரும் வேலைக்கு போறவா, லீவு எத்தனை நாளைக்கு எடுக்க, நல்ல வக்கீல் கிடைக்கலனா நிலம் எங்க கைக்கு வராது, மாமா மனசொடிஞ்சு போயிடுவா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கோமா. சாரதி பொறுமையாக எடுத்து சொல்ல அவளுக்குத்தான் தர்ம சங்கடமாக இருந்தது. நெற்றியை நீவி கொண்டவள் வேறு வழியின்றி ஒத்துக்கொள்ள இருவரது முகமும் பிரகாசித்தன. அப்போ எங்க ஆத்துக்கு எப்போ வரேள் சாகரன் கேட்க, எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும், பொதுவா 2 பேரும் வரது போல ஒரு இடம் சொல்லுங்க, இல்லனா இங்க வரதுனாலும் எனக்கு ஓகே தான் என்றாள். ஏன் எங்காத்துக்கு வர்றதுக்கு நோக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். சற்று அவனது குரல் எழும்ப அவளது முறைப்பில் மீண்டும் அடங்கியது. சாரதி மைத்துனனின் நடவடிக்கைகளில் வித்தியாசத்தை கண்டு கொஞ்சம் குழம்பிதான் போனான். இதுங்க 2 அடிச்சுக்கிறத பார்த்தா 2க்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல, பலமான FB இருக்கு, கேட்டு தெரிஞ்சுப்போம் என்று எண்ணிக்கொண்டு, மாமாக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் செட் ஆகாது, அப்புறம் அவ கொஞ்சம் ஆச்சாரம் பாப்பா, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்தேன்னா நன்னா இருக்கும் சாரதி கனிவாக சொல்ல, இல்லை இல்லை என்று 3 முறை மறுத்தவள் பின் சங்கடத்துடன் சரி என்று ஒப்புக்கொண்டாள். எங்க வீடு என சாரதி இழுக்க அவளும், தெரியும், அதே வீடு தானே, வேற வீடு மாறலையே சந்தேகமாக கேட்டவளை குறும்புடன் பார்த்த சாகரன், இல்ல பட் பரவாயில்ல, என்ன யாருன்னு கேட்டாலும் என் வீட்டை மறக்கல நீங்க. உதட்டின் ஓரம் துளித்த சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான். வந்த வேலை முடிஞ்சதுல நீங்க கிளம்புறீங்களா கடுப்புடன் சொன்னாள். உங்க ஃபீஸ் சாரதி இழுக்க, கேஸ் முடியட்டும், நீங்களே பார்த்து கொடுக்கறத கொடுங்க என்று புன்னகைத்தாள். நன்றிமா என்றவன் வணக்கம் வைத்து விடைபெற அவளும் வணக்கம் வைத்தாள். தன் கண்ணிரண்டையும் சுழலவிட்டவன் யோசனையுடன், அத்தி, இங்க ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொன்னேலே, நீங்க பார்த்துட்டு கிளம்புங்கோ, நான் இவ கிட்ட பேசணும், பேசிண்டு வந்துடுறேன் என்றான். அத்திம்பேர், இவன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, இவனை கூட்டிட்டு போங்க என்று அவளும் கத்த, உனக்குமான அத்திம்பேர் என எண்ணிக்கொண்டவன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நீக்கு எதுவும் தெரியாது, என்ன ஆள விடுங்கோ என்று அவன் சென்றுவிட சாரதி செல்வதை பார்த்தவன் தன் பணியை செய்யலானான். வேறென்ன, கெஞ்சுறதுதான். நிழலி, பிளீஸ் கொஞ்சம் நான் சொல்றதையும் கேளே, நான் ஏன் சொல்லாம போனேன்னு வேலிட் ரீசன் இருக்கு, நான் சொல்லாம போனது தப்புதான், என்னோட சிச்சுவேஷனை கேட்டு கோபப்படுறதுன்னா படு, ஆனா பிளீஸ் பேசாம போகாத, ஐ மிஸ் மை கேர்ள், மிஸ் மை ஃப்ரெண்ட். உணர்ச்சி வசத்தில் தொண்டை அடைக்க பேசி அவள் மனதை கனிய வைத்தான். ஓகே வா, காஃபி ஷாப் போலாம் என்றாள். தேங்க்யூ நிழலி என கூறி சிரிக்க அவள் முறைப்பில் வாய்க்கு சிப் போட்டான். இருவரும் அருகே உள்ள உணவகத்திற்குள் சென்று 2 காஃபி என சொல்லிவிட்டு அமர்ந்தனர்.
எனக்கு கனடா போக இஷ்டம் இல்ல. என் தோப்பனார் தான் அவசரமா என்னை அனுப்பி வச்சாரு. இது வரைக்கும் எனக்கு காரணம் புரியவே இல்ல. அன்னைக்கு கடைசியா உங்ககிட்ட பேசிட்டு போன பிறகு அப்பாக்க முடியலன்னு அண்ணா சொல்லி வர சொன்னா. நானும் போனேன். நீ வெளிநாட்டுக்கு போயே ஆகணும்னு வற்புறுத்தினா. என்னால தட்ட முடியல. உன்கிட்ட எப்படியாவது நான் ஊருக்கு போறத கன்வே பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. எக்ஸாம் மட்டும்தான் நான் எழுதி பாஸ் பண்ணேன். மத்த எல்லா வேலையும் அவளே பார்த்து 2 நாள்ல அனுப்பி வச்சுட்டா. நானும் கனடா வந்து செட்டில் ஆனதும் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிச்சு பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேட்டு பார்த்தேன். அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நானும் சோசியல் மீடியா முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டேன். நோ யூஸ். என்னவாச்சு உனக்கு? இனி ப்ராப்ளம்? அவளிடம் அமைதியை பதிலாக இருக்க அவளது அமைதி அவனுக்கு பயத்தை தந்தது. ஏன் அமைதியா இருக்க நளினி? சொல்லு, என்ன நடந்தது? அவளும் சொல்ல வாயெடுக்க அவளது அலைபேசி அலறியது. எடுத்து பேசியவள், தோ வரேன் என்று போனை வைத்துவிட்டு எழுந்தவள், சாகரா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். இது என்னோட விசிட்டிங் கார்டு. அதுல என்னோட அபிஷியல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு. மேசையில் வைத்து கையெடுக்கும் முன் அவளது கையை பற்றி இருந்தான் சாகரன். அவன் கை பற்றியதும் வெடுக்கென இழுத்து கொள்ள அவமானத்தில் அவன் முகம் கூம்பி போக சாரி என்றான். அவளுக்கும் ஏதோ போல இருந்தது. நிலைமையை மாற்ற எண்ணி, நான் ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு பேசலாம் என்று செல்ல எத்தனித்தவளை தடுத்து, நானும் வரேன் என்றான். அவனையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கு சென்றாள். வரும் வழியெல்லாம் இருவரும் அமைதியை மட்டுமே கடைபிடித்தனர். அவள் என் நிழலிதான். அவளிடம் மாற்றமில்லை, ஆனாலும் மாறிவிட்டாள். அந்த மாற்றத்தை ஏற்க முயன்றான் சாகரன். பள்ளி வளாகத்தில் இருவரும் நடக்க, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? என் பொண்ணு இங்கதான் படிக்கிறா என்றதும் ஒரு நொடி தன் இயக்கத்தை நிறுத்தி பின் இயங்கியது அவன் இதயம். வாட்? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? முற்றிலும் குரல் உடைந்து உள்ளே போயிருந்தது. இல்ல என்றவள் முன்னே நடக்க அவளை தொடர்ந்தவன், அப்போ இங்கு படிக்கிறது யாரு? என் பொண்ணு, நான் பெத்த பொண்ணு என்றவள் அவன் என்ன நினைப்பான் என்றெல்லாம் நினைக்காமல் ஏன் பொண்ணு என்று தலை நிமிர்ந்து மொழிந்துவிட்டு முன்னே செல்பவளை தொடர்ந்தவன் அதித்தியை கண்டு மேலும் குழம்பி போய் நின்றான். காற்று 4. மாசற்ற உன்னை களங்கம் என்பேனா? இடர்களால் கலங்கி போனாலும் என்றும் நீ என் தாராவணியே. நிழலியின் முகத்தை மினி ஜெராக்ஸ் எடுத்து வைத்தது போலிருந்த அதித்தியின் குட்டி வதனத்தில் கோபம் என்னும் முகமூடியை அணிந்து நின்றிருந்தாள் அந்த குட்டி தேவதை. அவனுக்கு ஆச்சரியமும் குழப்பமும் பாட்னி சுவாலஜி போல ஒரு சேர இருந்தன. பிரின்சிபல் அழைத்ததால் தான் நிழலி பள்ளிக்கு விரைந்தாள். இருவரும் அவர் முன் நின்றனர். இந்த முறை என்ன பண்ணி வச்சிருக்காளோ? உள்ளே பதற்றம் எழுந்தாலும் தன் மகள் தவறு செய்திருக்க மாட்டாள் என்ற எண்ணத்தில் விரைப்பாக நின்றாள் நிழலி. அதே போல தான் செய்ததில் தவறில்லை என்பது போலவும் தனக்கு எதிரே இருந்தவனை பொழக்கும் எண்ணத்தில் தான் நின்றிருந்தாள் சின்ன நிழலி. மிஸ் நிழலி, இங்க கொஞ்சம் பாருங்க என்று தன் பக்கம் இருப்பவனின் கையில் இருந்த கட்டை காண்பித்தார். இருவரும் அவனையும் அவனது கட்டையும் தான் பார்த்தனர். ஷார்ப் பண்ண பென்சில் வச்சு இவன் கைய குத்தி கிழிச்சிருக்கா உங்க பொண்ணு, அதித்தியை பார்த்தவாறே கூறினார். நிழலி இப்போது அதித்தியை பார்க்க அவளோ பார்வையை மாற்றாமல் கோபமாகத்தான் நின்றிருந்தாள். மீண்டும் நிழலி அவனை பார்க்க பயத்தையும் வலியையும் ஒரு சேர முகத்தில் காட்டிக் கொண்டிருந்தான். சாகரனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது அதித்தியை பார்க்க. மேம், இதுல அதித்தி மேல தப்பு இருக்கிறது போல எனக்கு தெரியல. இவர் என்ன பண்ணாரு? நேரடியாகவே கேட்டாள். எஸ், அதித்தி இஸ் சோ கரேஜ். நான் அவ இப்படி பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சச் அ பிரேவ் கேர்ள் லைக் யூ என்றவர் அதித்தியை பாராட்டிவிட்டு நடந்ததை கூறினார். தினமும் அதித்தியும் அவளது தோழி பவினாவும் பள்ளி பேருந்தில் தான் செல்வார்கள். அதித்தியை பானுமதி ஏற்றிவிடுவார். பவினாவை அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பாட்டி வந்து ஏற்றிவிட்டு செல்வார். பாட்டிக்கு அவ்வளவாக நிதானம் தெரியாது. பஸ் வரும் வரை காத்திருந்து பஸ் வந்ததும் அனுப்ப. அவளுக்கு படி எட்டாததால் கண்டக்டர் தான் தூக்கிவிடுவார். ஆனால் கண்டக்டரோ பவினாவை தூக்குகிறேன் என்ற பெயரில் அவளது உறுப்புகளை தொட்டு தடவித்தான் உள்ளே அனுப்புவான். கொஞ்சம் புஷ்டியாக இருக்கும் பவினாவை தனது சபலத்தால் தொட்டு சுய இன்பம் கொள்ளும் அந்த வெறி பிடித்த நாய் அதித்தியை ஒரு தடவை அவ்வாறு தழுவி தூக்க அவளுக்கு பிடிக்கவில்லை. மறுநாள் அதே போல தூக்க அருகே வர விரல் நீட்டி எச்சரித்தவள் தன்னால் முடிந்தவரை மரத்தில் ஏறுவது போல தானே ஏறிக்கொண்டாள். பவினாவால் அது முடியாது என்பதால் பாட்டியால் தூக்கிவிட இயலாததாலும் எதுவும் பேசாது உள்ளே சென்றாள். அதே போலதான் ஒன்றும் அறியாத குழந்தைகளிடம் இவ்வாறு நடந்து கொள்வான் அவன். ஆனால் அதித்தியை அந்த லிஸ்டில் சேர்க்க முடியாது. அவனை நெருங்க விட மாட்டாள்.
நிழலி தன் மகளுக்கு உலக நடப்புகளையும் அதிலுள்ள நல்லதையும் கெட்டதையும் தான் கதை போல சொல்லிக் கொடுப்பாள். அவர்களிடம் எப்படி தப்பிக்க என்றும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லித் தருவாள். அதை பவினாவிடம் இவள் சொல்ல அவளுக்கும் ஓரளவு தெரிந்திருந்தது. உங்க அம்மா கிட்ட சொல்லி அவன் மேல கேஸ் போட சொல்லுவோமா? பவினா கேட்க, கேஸ் போட்டா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது, நாம தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்று அந்த சிறு குருத்து பெரிய மனுஷியாய் பேசியது. என்ன பண்ண போற? பவினா பயந்து போய் கேட்டாள். தனது பென்சிலை ஷார்ப் செய்தாள் அதிதி. இன்டர்வெல்லில் குழந்தைகள் ரெஸ்ட் ரூம் செல்ல வரிசையாக நிற்க வைத்திருந்தனர். கையில் கத்தி போல பென்சிலை வைத்திருந்தாள் அதிதி. அவளுக்கு தெரியும், இன்டர்வெல்லில் கூட அவன் வந்து குழந்தைகளை கொஞ்சுவது போல தொட்டு செல்வான். மற்றவர்கள் கண்ணுக்கு அது பாசமான செயலாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு அது அறவே பிடிக்கவில்லை. இன்றும் அதே போல பவினாவை கொஞ்ச வர பவினா 2 அடி பின்னே சென்றாள். அவன் தன் கைகளை தூக்கி தொடவர அவன் கைகளை தன் வலது கரத்தால் பிடித்து இடது கரத்தால் பென்சிலை வைத்து ஆத்திரம் தீரும் வரை குத்தினாள் அதிதி. ஆ என கத்த அதிதியின் ஆசிரியர் வந்து அவளை தடுத்தார். அதிதி, என்ன பண்ற? மிஸ், இவன் பவினாவை பேட் டச் பண்றான். பவினா மட்டும் இல்ல, பஸ்ல வர எல்லாரையும் தூக்குறேன்னு சொல்லி பேட் டச் பண்றான் என்று கத்தி கோபமாக சொல்ல ஆசிரியர் அதிர்ந்து விட்டார். பின் விஷயம் பிரின்சிபால் வரைக்கும் செல்ல அவரோ பள்ளி பேருந்தில் வரும் மாணவர்களிடம் விசாரிக்க உண்மை என்று தெரிந்தது. அதிதியின் இச்செயலை பாராட்டியும் அவளது கோபத்தையும் எடுத்து சொல்லவே நிழலியை அழைத்திருந்தார். மேம், 1 minute என்றவள் பக்கத்தில் நின்றவனை ஓங்கி ஒரு அறை விட்டாள். உன் தேவைக்கு வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்திய கட்டிட்டு வந்திருப்பல்ல, உன் சபலத்தை தீத்திருக்க குழந்தைங்க தான் கிடைச்சாங்களா? மேம், இவனை வேலை விட்டு மட்டும் அனுப்பக்கூடாது, போலீஸை கூப்பிடுங்க, இல்லைனா நான் கால் பண்றேன். இவனுக்கு தண்டனை கிடைக்காம இவனை வெளியே அனுப்பக்கூடாது என்று காலியாக ஒரு மாதிரி இருந்தாள் நிழலி. நிழலி, காம் டவுன் மேம், நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சாகரன் சொல்ல அவரோ தயங்கினார். சார், போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா ஸ்கூல் பேரு தான் கெடும், மீடியால 1க்கு 2 போட்டு காட்டுவான். எதுக்கு சார்? ப்ளீஸ், நாங்க தான் அவனை வேலை விட்டே நிறுத்திட்டோமே, இதோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம் என்றவர் கெஞ்ச சாகரனுக்கு கோபம் வந்தது. நன்னாருக்கு உங்க நியாயம், பேர் கெட்டு போயிடும்னு சொல்லி தப்ப மறப்பேளா? உண்மை தெரிய வந்ததால நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க. இதுவே தெரியாம போயிருந்தா, சப்போஸ் இவனால அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேள்? இதே போலதான் மூடி மறைச்சிருப்பேளா? சாகரன் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க முடியவில்லை அவரால். சாகரா, லீவ் இட், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். அவர் பதிலை எதிர்பாராது மகளிடம் வந்தவள், அதிதி வா போலாம் என்றழைக்க நகராமல் அவனை முறைத்த வண்ணமே நின்றவளை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள். நிழலி, விடு என்ன, ஐ வாண்ட் டு கில் ஹிம். அவளது கையில் இருந்து திமிர, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? நீதான் இருக்கேல, அண்ட் ஐபிசி செக்ஷன் 100 படி நான் கொலை பண்ணா கேஸ் நிக்காது, என்ன வெளியே விட்டுருவாங்க என்று சரியாக சொல்ல, குழந்தைங்களை தூங்க வைக்க பெட் டைம் ஸ்டோரிஸா, ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ் தான் சொல்லுவா. ஆனா நீ மட்டும்தான் சட்டத்தையும் செக்ஷனையும் சொல்லி தூங்க வைப்ப போல. மேடமுக்கு என்னமா கோவம் வருது? அப்படியே பேபி நிழலிய பேக் 2 years போய் பார்த்த ஃபீலு. அதிதியை பார்த்த நொடியில் உணர்ந்ததை கூற நிழலி புன்னகைத்தாள். ஹாய் பேபி நிழலி, ஐ எம் சாகரன், வில் யூ ப்ளீஸ் அக்செப்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப் என்று கையை நீட்ட, ஹூ இஸ் திஸ்? நிழலியிடம் கேட்டாள். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் என்றாள் நிழலி. நியூ ஃப்ரெண்டா? நான் பார்த்ததே இல்லை. மீண்டும் கேள்விகளை அடுக்க, என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட், கேள்வி கேட்டு சாகடிக்காதடி என்றாள் சலிப்பாக. மிஸ் அதிதி, என்னை டவுட் படாதீங்க, நான் நிழலிக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட், ஸோ உங்களுக்கும் நான் குட் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், ப்ளீஸ் என கைகளை மீண்டும் நீட்டி ஃப்ரெண்ட்ஸ் எனவும் அவள் நிழலியை பார்க்க அவள் தலையை அசைத்த பின்னரே அவன் கரத்தில் தன் பிஞ்சு கையை வைத்தாள். தேங்க்யூ ஸோ மச். அவள் கையில் டைரி மில்கை வைத்தான். தேங்க்ஸ் என்றவள் அவனை பார்த்து அழகாய் சிரித்தாள். காரில் பின் சீட்டில் அதிதி அமர்ந்திருக்க முன்பக்கம் நிழலி அமர காரை சாகரன் தான் ஓட்டி வந்தான். காரை ஓட்டினாலும் அவனது பார்வை நிழலி அமர்ந்திருந்த பக்கமே இருந்தது. அவளோ யாருக்கோ குறுஞ்செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள். வீடும் வர இருவரது கையை பற்றி அதிதி வந்தாள். மூவருமாக சேர்ந்து வருவதை பார்த்து பானுமதியும் கண்களோ பனித்தது. வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கேள்? சாகரன் அருகே வர 6 வருடம் கழித்து அவனை பார்க்க சட்டென்று யாரென கணிக்க முடியவில்லை.
என்ன ஆண்டி, என்ன தெரியலையா? நான் தான் சாகரன் என்றதும் விழிகள் விரிய சந்தோஷத்தில் அவர், சாகரா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இத்தனை நாளா எங்க போயிருந்த நீ? ரொம்ப நாள் கழித்து பார்க்கும் மகனை பார்ப்பது போல வாஞ்சையாக கேட்டார். கனடா போயிருந்த ஆண்டி, நேத்து தான் வந்தேன் என்றார். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம். அம்மா, அவனுக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க சொல்லிவிட்டு அதித்தியுடன் மாடி ஏறினாள். அவள் செல்வதை பார்த்துவிட்டு அவனுக்கு பழச்சாறு சொல்லியவர் அவனை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தார். என்ன ஆண்டி, முக்கியமான விஷயம் எதுவும் பேசணுமா என கேட்க, ஆமாம்பா என்றவர் நிழலி பத்தின உண்மை அனைத்தையும் கூற அதிர்ந்தான். அவர் ஏதோ அவனிடம் கேட்க அவனும் அவர் கையை பற்றி நம்பிக்கை தரும் விதமாக சொல்ல முதலில் அதிர்ந்தவர் பின் அவன் கூறியதை ஒத்துக்கொண்டார். இருவரும் பேசுவதை சந்தேகமாக பார்த்து கொண்டே அருகில் வந்தாள் நிழலி. அவள் வந்ததும் பானுமதி உள்ளே சென்று விட்டார். என்ன பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா என்று அருகில் அமர்ந்தாள். நிழலி, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? ஆன்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பெத்தவானா பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கத்தானே செய்வா. அதைத்தானே ஆண்டியும் சொல்றாங்க. அவங்க ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுமா? அதித்திய யாரு தன்னோட பொண்ணா ஏத்துப்பா? தான் பொண்ணா பார்த்துப்பேன்னு எந்த ஆண் முன் வருவான்? அதித்தி மட்டும் போதும் சொல்ற ஒருத்தன் இருப்பான்னு நினைக்கிற? நான் செஞ்ச தப்பால என் பொண்ணும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவளுக்கு நான் மட்டும் போதும், எனக்கு அவ மட்டும் போதும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வரம் தான் கிடைச்சிருக்கு. நான் இவங்க ஆசைக்காக அந்த வரத்தை இழக்க விரும்பல. ப்ளீஸ், இனி நீயும் அதே டாபிக்கோட என்கிட்ட பேசணும்னு நினைக்காத என்றாள் முடிவாக. அவனும் அமைதியாகி விட்டான். பின் தன்னை சரி செய்து கொண்டவள், உன்னை பத்தி சொல்லு, மேரேஜ் ஆயிடுச்சா என கேட்க முறுவலுடன் ஸ்டில் சிங்கிள் என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், ஸ்டில் சிங்கிள்? ஏண்டா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நீ? மிஸ்டர் வரதராஜன் இன்னுமா உனக்கு வரம் பார்க்கல என கேட்டதில் வாய்விட்டு சிரித்தவன், லவ் ஃபெயிலியர் என்றான். வாட், உனக்கா லவ் ஃபெயிலியரா? ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள். ஏன் ஏன் எனக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் இருக்கக்கூடாதா? கனடா போனாலும் நானும் மனுஷன்தாம்மா என காலரை தூக்கி கொள்ள, எருமைக்கு சரியான பெருமைதான் என்று அழுத்து கொண்டாள். யூ மீன் மீ பஃபலோ? தன் நெஞ்சை தொட்டு கேட்க ஆம் என்று தலையை அசைத்தாள். அதனை அசட்டை செய்தான். வெள்ளக்காரி எதுவும் லவ் பண்ணிட்டு செட் ஆகலன்னு லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்கியா? கேலியாக கேட்டவளை செல்லமாக முறைத்தவள், வெள்ளக்காரி இல்லை என் பட்டர் பண்ண என்றான் ரசனையோடு. அவளுக்கு சில கமிட்மெண்ட்ஸ், சோ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா. அவளோட சேர்ந்து அவ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்க ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் என்றான். கிரேட்யா, கங்க்ராட்ஸ், பட் இட்ஸ் டூ லேட். வயசு என்ன ஆகுது? இதை முன்னாடியே செஞ்சிருந்தாதான் என்ன, இந்நேரம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. வயசு போகுதுல சாகரா. தன் நண்பனுக்காக அக்கறை கொள்ள அதில் நெகிழ்ந்தவன், அவ எந்த வயசுல கிடைச்சாலும் சந்தோஷம்தான் நேக்கு. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த பிரிவு. என் தப்பை சரி செஞ்சுட்டு அவளோடு சேர்ந்து வாழ்வேன்னு நம்பிக்கை இருக்கு என்றவனை விழி அகற்றாது பார்த்தவளின் மனது தன்னை காதலித்து ஏமாற்றியவனோடு ஒப்பிட்டு பார்த்தது. சச்ச, சாகரனோட சாக்கடையை ஒப்பிடுறேனே. சாகரன் ஜிம், ஆனா அவன் ஆம்பளையே இல்லை. தனக்குள்ளே சொல்லி மனத்திற்கு ஒரு குட்டு வைத்தாள். ஓகே நிழலி, டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம் என்றவன் கிளம்ப, நாளை என்றதும் முகம் மாறி போனதை அவன் குறித்து கொள்ளாமல் போனான். ஓகே பாய் என்றாள். சிறிது தூரம் சென்றவன் மீண்டும் அவள் அருகில் வந்து அமர்ந்து, நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு நினைச்சு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு இல்லையே. எல்லா ஆண்களும் ஏமாத்துறவா இல்ல, உன்னை நேசிக்கிறவா கண்டிப்பா அதித்தியை ஏத்துப்பா என்று தன் மனதில் உள்ளதை புரிய வைக்க அஸ்திவாரம் போட்டான். அவளோ கேலியாக ஓஹோ என அவளை முறைத்தவன், சாரி, அதை விடு. நான் நோக்கு தோண வேணும், ஒரு பொண்ணால தனியா வாழ முடியாது, பிளாப்ளா எல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்குள்ள இருக்க அன்பு, பாசம், காதல், சுக துக்கத்தெல்லாம் உனக்குள்ள தேக்கி வைக்காத. இங்க அதெல்லாம் கிடைக்காம சில ஆண்கள் சிங்கிளா சுத்துறாங்க. அவங்கள ஒருத்தருக்கு உன்னால நல்ல வாழ்க்கை கிடைக்கலாம் இல்லையா? கடைசி வர கூட வர காதலுக்காக காத்திருக்கும் ஆண்கள் சங்கம் நிறைய இருக்கு. நானும் அதுல மெம்பர் என்று சொல்லிக்கொண்டு தன் காலரை சரி செய்ய, அதே போல கடைசி வரைக்கும் உள்ளங்கையில தாங்குற புருஷன் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்கிற பெண்கள் சங்கத்துல
ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. காதலே வேணான்னு இருக்கிற என்ன போல பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், புரியுதா என்றாள் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்ற பிடிவாதத்தில். ச்சே, இவதான் வேர்ல்டு டாப் மோஸ்ட் பிடிவாதக்காரின்னு நோக்கு தெரியாதா சாகரா? இவளை விட்டுதான் பிடிக்கணும். இவளை விட்டு பிடிச்சு எப்போ கல்யாணம் பண்ணி பெருமூச்சை இழுத்து விட்டவன் ஸ்ட்ரெயிட்டா நோக்கு 60ஆம் கல்யாணம் தாண்டா சாகரா என்ற நீயவன். அதுக்குள்ள நில்லலி, இப்போ ஆதர்ஷன் எடுத்துக்கோ. அவன் இந்நேரம் சந்தோஷமா பொண்டாட்டி குழந்தைன்னு வாழ்ந்துட்டு இருப்பான். நீயே தனியா இருக்கணும். வாட்? என்னை இப்படி ஆக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருந்துடுவானா? தப்பு பண்ணாத நானே தண்டனையா நினைச்சு என் வாழ்க்கையை வாழும்போது அவன் மட்டும் பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா வாழ்வானா? நெவர். இந்த நிழலிய என்ன நினைச்ச நீ? என்னைய கெடுத்துட்ட. நீ தான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு போய் அவன் முன்னாடி நின்று கெஞ்சுற ஆளுன்னு நினைச்சியா? இல்ல அவனை இன்னொருத்திக்கிட்ட கொடுத்துட்டு அவனையே நினைச்சு வாழ்ந்துடுறேன்னு சொல்ற ஆளுன்னு நினைச்சியா என்று வில்லத்தனமாய் சிரித்தவளை கலக்கத்தோடு பார்த்தான் சாகரன். அங்கே ஆதர்ஷனோ நிழலீ என கத்தி தலையை பீத்து கொண்டவன் சிதறிய பொருட்களுடன் பைத்தியக்காரன் போல அமர்ந்திருந்தான்.